ஹலோ வியூஸ், ஹோல்சம் மோமிஸ்க்கு ஃபோர்த் வீடியோ இது. யாரும் ஆரம்பிங்க. என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? இது என்ன பண்ண போறோம்? என்ன மச்சான் கிடைக்கிறேன். இன்னைக்கு ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கும் மேட்ச். அதை பத்தி இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல். பர்ஃபெக்ட். என்ன டைரக்டா டாஸ்க்குள்ள போயிடலாமா? டாஸ், எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐ திங்க் டாஸ் கேகேஆர் தானே ஜெயிச்சாங்க. chose to chase. I think இன்னைக்கு கரெக்ட் டிசிஷன் தான் நினைக்கிறேன், சேசிங். I think இன்னைக்கு மேட்ச் குவஹாத்தில நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ அது கைண்ட் ஆஃப் ஸ்லோ பிட்ச் தான். ஸ்லோ பிட்ச் அண்ட் அப்பரண்ட்லி இன்னைக்கு டியூ கூட இருந்துச்சு, கொஞ்சம் டியூ இருக்கு. ஸோ அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அதனால சேசிங் எடுத்துட்டாங்க. ஒரு இது வந்துட்டு சொன்னாரே, எனக்கு வந்து ஃபீவரும் இன்ஜுரியோ, ஸோ அவன் ரெஸ்ட் இன்னைக்கு. அதெல்லாம் தான் அலிபாய் வந்தாரு. எஸ், சிஎஸ்கே பிளேயர் தெரிஞ்சு விட்டாரு. ஆமா, ஸ்கோரை பார்த்தாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னடா? பேட்டிங்ல வச்சா பவுலிங் நல்லா bowling அவர செஞ்சிட்டாங்க மச்சான். சுத்தமா டச் இல்ல அவனுக்கு பேட்டிங்ல. பவுலிங் நல்லா போறான். சோ bowling கம்மியா போட்டாரு. வேற அவனுங்க டீம்ல என்ன பண்ணிருந்தானுங்க? அவனுங்க டீம்ல அதே டீம் தான் போறாங்க. ஃபஸ்லக் ஃபரூக்கி இல்ல, ஆமா, ஃபரூக்கியை தூக்கிட்டு அசரங்க சரங்க. அதுவும் ஒரு கேவலம். ஆளை பார்க்கவே தொம்மையா இருக்கான். நான் கூட ஏதோ பெரிய பிளேயர் நினைச்சேன். அவனுக்கு கொடுக்குற பில்டப் பார்த்தா. பட் ஓகே, ஃபேர் எனஃப். அது எக்ஸாசிட்டி பிளேயர்ஸ் சோ. ஓ வாவ். சாரி, ராம் இல்ல, ஃப்ரைடே கடிச்சிக்கலாம். அது வரணும், ஃப்ரைடே வரும். பட் ஐ திங்க் யாரு இவனுங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானுங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர் சும்மா தட்டி ஆடிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 18-20 ரன்ஸ் தான் பார்த்தேன் நான் வந்தப்போ. நான் மேட்ச் பார்க்கல, ஸ்கோர் கார்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். பவர் பிளேலயே 50 ரன்ஸ் தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் ஒன் ஆர் சாம்சன் அவுட் ஆயிட்டான் பார்த்தேன். வைபவர் ஒரு எடுத்தான் அவனை. அண்ட் அதுக்கப்புறம் யார் வந்தா? இவன் பராக் தானே? ஆமா, ஆக்சுவலி பராக் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தான். ஆனால் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துருந்தான் வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்ட். அதுவும் அவன் தான் விக்கெட் எடுப்பான். அந்த இல்லை, ஏன்னா நிறையனும் இல்லை இன்னைக்கு. ஸோ அவனை மட்டும் இதை பார்த்து ஆடி இருந்தானா மேபி அவன் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இன்னிங்ஸை. பட் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆடினான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எவனுக்குமே சுத்தமாக எதுவுமே வரல. சொல்லு சார். பவுலிங் பொறுத்த வரைக்கும் யார் எல்லாருமே பிச்சன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆருக்கு எல்லாருமே 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்கல்ல. திங்க் எக்ஸப்ட் ஸ்பென்சர் ஜான்சனா பட் ஐ திங்க் இவனுங்களுக்கு த்ரோ இன்னிங்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்பும் பெருசா பில்ட் ஆகல. ஒரு அப்படியே விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு அப்பப்போ. அண்ட் பஞ்சா வேற நடுவில். அண்ட் ஐ திங்க் இன்னொரு என்ன பண்ணானுங்கன்னா, பேட்டிங் அப்பயே இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணிட்டானுங்களே. ஆமா, சாம்சனை தூக்கி விட்டு யாரு இந்த சுபம் டுபே போன மேட்ச் அடிச்சானே, அவனை கூப்பிட்டு வந்தாங்க. ஆமா, அந்த நம்பிக்கையாதான் பார்த்தா 2 பேருமே நிக்கால்ல சுபம் டுபே 2 பேருமே ஒர்க் அவுட் ஆனாங்க. ஒரு வன்மம் என்னன்னா, இவனுங்க மேல வந்துட்டு லைக் ஹெட்மேர் அவ்வளோ கோடி கொடுத்து ரிட்டைன் பண்ணானுங்க. அதுக்கு அவனே முன்னாடி இறக்கி விட்டு அப்புறமா சரி அதுவும் ஒர்க் ஆகலன்னா இம்பாக்ட் யூஸ் பண்ணிருக்கான். ஆடிட்டு இருக்கான் கடையில. என்னது இது, சும்மா வந்து ஒயிட் பண்ணலாம்னு இருந்தான். அவன் அடிச்சிட்டு இருக்கானுங்க, அவன் அடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா அவன் கொஞ்சம் வைபான கையானா. ஸோ அதனால அவனை அடிக்க முடியாது. மேனேஜ்மெண்ட்டாக என்ன அடிக்கலாம். சரி, டிராவிட் வேற வீல் சேர்ல இருக்காரு. ஸோ ஸ்பீடி ரெக்கவரி அவருக்கு. என்ன விஷயம்? அவனுக்கு ரெக்கவரி இல்ல. அவரை மறந்தே போயிட்டான். ஐயோ லெவல ஷவுட் அவுட் கொடுத்து எல்லாரும் இந்த போட்டோ போட்டுறேன். அந்த காலோட போட்டோ இருக்கும்ல, கால் நீட் இருக்காங்க. வியூவர்ஸ் எல்லாம் கேட்டே இருந்தீங்க ராமங்கன்ட்டு. நீதானது வந்துட்டு ராமா வந்து ராகவால வீட் போயிருக்காரு இன்னைக்குதான். அதனால பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி கூட சீக்கிரம் வந்து சேருவான்னு நினைக்கிறேன். எனி ஃபைனல் வேர்ட்ஸ் புஷ் ராம்க்கு? இந்த வீடியோ இது எவ்வளோ பேசுறது? ஃப்ரைடே பாப்பீங்க. உண்மையான ஆர்சிபி ஃபேன் யாருங்க? ஃப்ரைடே கம்பேக் வந்து வர மாட்டாங்க. ஆர்சிபி ஜோதா கண்டிப்பா வர மாட்டான்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசுற அளவுக்கு எதுவுமே பாயிண்ட் கூட தெரியல. வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டான். அலிபாய் ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா பவுலிங் போட்டான். அதுவும் அவனுக்கு மேட்சுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சொன்னானுங்க போல ஆட போறான்ட்டு.
ஸோ அதனால வந்துட்டு அவன் அதுக்கு ரொம்பவே நல்லா போட்டான். மேபி இந்த ஃபியூச்சர் பிளேயிங் 11ல் வர வாய்ப்பு இருக்கான்னு தெரில. மேபி ஸ்பென்சர் ஜான்சனை தூக்கிட்டு வழியா ஃபாஸ்ட் பாலர் ஒன்று கம்மியாயிடும். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் தேல் டூ. எனக்கு என்னமோ ஸ்பென்சர் ஜான்சன் கடைசி வரைக்கும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. மிட்டாக தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்க ஜெயிச்சு இருந்தப்போ கூட என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. மேபி நார்க்கியாவை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு மேட்ச். பட் அதர் தென் தட் அகேன் ஹசர் அங்கே ஏற்றி விட்டானுங்க ஆர்டரில். அவன் என்ன பெரிய பேட்ஸ்மேனாலாம் எனக்கு தெரில. ஆனால் இது ஸ்பின்லாம் அடிப்பான்னு சொன்னானுங்க. ஆனால் இன்னைக்கு கையிலே கொடுத்துட்டு போயிட்டான். அது ஆக்சுவலி ஹர்ஷித் ராணாவும் கொஞ்சம் நல்லா போட்டான். கொஞ்சம் அன்லக்கியாக இருந்தான். அங்கங்கே எட்ஜ் வாங்கி 4 போச்சு. பட் அதர் தென் தட் நல்லா போட்டான். ஸோ ஐ திங்க் ஓவரால் நானே நல்லா கேப்டன் பண்ணி பவுலர்ஸாக ரொட்டேட் பண்ணான். ஸோ அதனால் ஓவரால் நல்ல இன்னிங்ஸ் தான் கேகேஆர் இருக்காது. எனக்கு சந்தோஷம்பா. அப்புறம் வாட்சர் மட்டும் கடைசியில் அந்த கொஞ்சம் 2 6 அடிச்சு தேத்தி விட்டான். பட் அட்லீஸ்ட் அவனாச்சு அடிச்சானே 150 வந்து நினைக்கிறேன்ல. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் 6 நல்லா இருந்துச்சு. சூப்பர் அடிச்சான். அது ஃபுல் டாஸ் இல்லை, அது ஒரு பவுன்ஸ் வச்சான். ஹைட்டுக்கு சரியான பவுன்ஸ். அது இருந்தாலும் நல்லா அடிச்சு விட்டான் வெளியே. கரெக்ட். ஆமாம், அது நல்ல ஷாட் தான். ஹெட்மேர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவுட் ஆயிட்டானா? ஹெட்மேர் அவுட் ஆயிட்டானா? அது கேட்ச் கொடுத்துட்டான் நினைக்கிறேன். அண்ட் ஜெய்ஸ்வால் இன்னும் பேட் ஃபார்ம் கண்டினியூஸ். ஆனால் இன்னைக்கும் வந்து சுத்தமாக படவே இல்லை. ஸோ பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி ஹீஸ் பேக். அண்ட் ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இவனுங்களுக்கு ஸ்கோர் வேறு தெரிஞ்சிச்சு, கம்மி ஸ்கோர்னு. ஸோ இவனுங்க ரொம்ப பொறுமையாக ஆடிட்டே இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்சி சூப்பராக போட்டான். ஆனால் அவனுக்கு பேட்லேயே அலிபாய் வந்துட்டு ஆமா, இது ஏன் சுனில் நரேன் வேற மொயின் அலி வேற? மொயின் அலி ஏன் ஓப்பனிங் அனுப்புனாங்க எனக்கு புரியல. சுனில் கிளியர் இது போய் சுத்தணும், அவனுக்கு சுத்த தெரியும் நல்லா. இவனும் சுத்தம். பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நரேன் மாதிரிலாம் பவர் ஹிட்டிங்லாம் ரொம்பலாம் இல்ல. சிஎஸ்கே ஓப்பனிங் நல்லா ஆடிருக்காங்க. சோ அந்த ஹோப் மேபி இருக்கலாம். சிஎஸ்கே ஓப்பனிங்ல ஆடினது இல்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் 3 வருவான் அப்பப்போ. லைக் ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டோனே வருவான். சில சமயம் வந்து ரன் தேத்தணும்னா எத்தனை வருவான். பட் சம் லீக்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். பட் அதர் தன் வெங்கடேஷ் ஐயர் தான் வந்துருக்கணும் எனக்கு கேட்டால் ஓப்பனிங். லைக் 23 crores கொடுத்து எடுத்துருக்கானுங்க. அவனுக்கு பேட்டிங் வர மாட்டேங்குது, பவுலிங்கும் போட மாட்டான். எதுக்கு தான் தெரில. பட் ஓகே, ஃபேர் எனஃப். ஐ திங்க் அதான் பவர் பிளேயர் ரொம்ப பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தானுங்க. இவனுக்கு ஒரு 45 ரன் தான் வந்துச்சு. பட் டார்கெட்டும் இல்லை. ஸோ அதனால ஆனா உனக்கு கொடுத்து வாயில கொடுத்துட்டாங்க ஸ்டுடியோக்கு. நீ அன்னைக்கு உனக்கு எந்த பேசுனீங்க சொல்லலாம்னு இருந்தேன். குவிண்டன் டிகாக் வந்து ஒரு பிளேயரா வந்து வாயில கொடுத்துட்டே இருக்காங்க. நீ அன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கொடுத்தாரு, இன்னைக்கு கேக்கு கொடுத்தாரு. சோ போன மேட்ச்ல பேசுறோம், ரிவர்ஸா பண்றேன். யாரோ சொல்லலாம் நாளைக்கு யாரு நல்லா ஆட மாட்டாங்கன்னு சொல்லி. நாளைக்கு என்ன மேட்ச் இருக்கு? நாளைக்கு எல்எஸ்ஜி வெர்சஸ் வெச்சோம். பண்ணிட்டு கண்டிப்பா நல்லா பண்ணிடுவான் நாளைக்கு சொல்லுங்க. எல்எஸ்ஜி டீம் இருக்காரு, இங்க இருக்காரு. நாளைக்கு டிராவல்ஸ் ஹெட் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆல்ரெடி நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். சரி, அப்படியாச்சும் அடிக்கிறான். 100 அடிச்சா நல்லா இருக்கும் நாளைக்கு, பார்க்கலாம். பட் கியூடிக்கு ஆக்சுவலி செம்ம ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ். இன்னைக்கு செம்மையாக எடுத்துட்டு போனான். இன்னைக்கு அதுவும் கொஞ்சம் டஃப்பான பிச்சில் வந்து அழகா. ஆனால் அவனுக்கு ஏற்ற இன்னிங்ஸ் ஆக்சுவலி ஸ்கோர் அவ்வளோ தேவையில்ல. அதனால பவர் பிளேக்கு அப்புறம் அழகா அப்படியே ஒரு பவுண்டரி பர் ஓவர் எடுத்துட்டு சிங்கிளாக எடுத்துட்டு. அவனுக்கு பவுலிங் அவ்வளோ த்ரெட்னிங்காக கூட இல்லை பெருசா. லைக் ராஜஸ்தானோட பவுலிங் ரொம்ப மிட்டாக தான் இருந்துச்சு. அவன் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. புண்ண மாதிரி கேப்டன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல அவனுக்கு வெளியே இருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானுங்களான்னு தெரியல. அப்படியே இன்டர்வியூல சொல்றான் வெளியே வந்து என்ன சொன்னான் என்ன சொன்னா எக்ஸாக்ட்டா வெளியே வந்துட்டு that's what we decided சொன்னானா இல்ல that's what they gave us ன்னு சொன்னா ஏதோ சொன்னா. இல்ல அவன் சொன்னது வந்து பேட்டிங் பொசிஷனுக்கு நீங்க 3 ஆல்ரெடி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு போன வருஷம் 4-5 டீம் எனக்கு ஆட சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஆடினா இப்ப 3 ஆட சொல்லி கேக்குறாங்க. நான் ஆடுறேன். யார் கேக்குறாங்க தெரியல எனக்கு. அதான் சோ இட்ஸ் a team decision தான். so it's not its decision. டிராவிடல்னா வேற யாருக்கு சங்ககாரா சொன்னா நம்ம கூப்பிடுறோம். என்னப்பா அது கூப்பிடுறோம். அத சஞ்சு சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குயா. பட் போன வருஷம் 4 வருவான். 4 or 5 தான் ஆடுவான். போன வருஷம் நல்ல 500+ ரன்ஸ் அடிச்சான். செம்ம ஃபார்ம்ல இருந்தான். பட் இன்னைக்கு கேப்டன்சி ரொம்ப மிடுதான். துஷார் தேஷ்பாண்டேலாம் அவன் கொண்டு வரவே இல்லை. ஒரே ஓவரோ 2 ஓவர் எதுக்கு எடுத்தானுங்கன்னே தெரியல. 15th ஓவரோ 16th ஓவரோ தான் வந்தான். அண்ட் நடுவில் அவனுங்க சும்மா ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்ச்சர் ஒரு ஓவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட்
அவனுக்கு இன்னொன்னு சொன்னா அவன் தான் எனக்கு பெஸ்ட் ஸ்பின்னர் நினைக்கிறேன். மீதி 2 பேர் இன்னும் ஆமா. மாதிரி போட்டுட்டு இருந்தானுங்க. அவனுங்க 2 பேரும் மாத்தி மயிராட்டம் போட்டுட்டு இருந்தானுங்க. அதனால அவனுங்களை வந்து அப்புறம் இந்த ஜுரல் அவனை வந்து கூட வந்துருக்கலாம். அவனே கடைசியாக தெரியல. எனக்கு கேட்டா ஜூரல் 3ல இறக்கி விட்டு பராக் 4 ஆடலாம்னு நினைக்கிறேன். ஜூரல் அட்லீஸ்ட் ஜூரல் 4 ஆச்சும் வரலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு தெரியல. ஹிட்மயர் இறக்கி விட்டு அப்புறம் அவன் இறக்கி விட்டாங்க. அவனும் டைம்ல அவனுக்கு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு தெரியல. ஆமா கரெக்ட். ஹிட்மயரும் எவ்வளவு ஹிட்மயர் 6 கடைசி 4 ஹவர்ஸ் ஆனா. ஆமா ஹிட்மயர் 6-7ல தான் வந்தான் நினைக்கிறேன். அவனும் சீக்கிரமா வரணும். யா பட் அது அந்த கியூடி ரஹானே கொஞ்சம் நடுவுல வந்து பெருசா பண்ணல. பட் யா அண்ட் கியூடிகே பட் சூப்பரான இன்னிங்ஸ். நான் 100 போட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா ஆர்ச்சர் வந்து உஷாரா வெயிட்டா போட்டு நடச்சா போட்டுக்கலாம். ஒரு 4 அடிச்சு அப்புறம் 6 எடுக்கலாம். அடிச்ச பால் பெரண்டே சில பேர் பண்ணுவாங்க. அவரே சொல்லிக்கிறாரு. இல்ல போய் ஆடுனா 18 சொல்றாரு. 18 இங்க சீல அவங்க பண்ணுவாங்க. பட் அதர் தன் தட் நல்ல இன்னிங்ஸ். நான் கண்டிப்பா வாஷ் அவுட் தான் நினைச்சேன். இன்னும் ஃபுல்லா நம்பிக்கை வரல இன்னைக்கு. சரி இன்னைக்கு ஒரு மேட்ச் ஆடி இருக்கான். ஃபுல்லா என்ன பண்றாருன்னு லைக் ஃபில் ஷாட் மாதிரி ஃபில் ஷாட் அளவுக்கு அவ்வளோ அடிப்பானான்னு தெரியல, பார்க்கலாம். மற்றபடி இந்த மேட்ச் எதுவுமே நடக்கல பெருசா. தி வர்ஸ்ட் மேட்ச் டில் நோ ஐ திங்க் இன்னைக்கு இந்த வருஷத்துல. செம்ம போரிங்கா இருந்துச்சு. அதுல தான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இப்போ இந்த 250 அடிச்சா 250 அடிச்சிடறானுங்கன்றானுங்க. 250 vs 250 கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து டாஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரியே இருந்துச்சு. லைக் சேசிங் தான் இன்னைக்கு கண்டிப்பா. ஏன்னா நியூ பால்ல மாத்துறானுங்களா செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப டியூ ஜாஸ்தியா இருந்துச்சு. 2வது பால் நடத்துறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாத்துறாங்களே. இந்த ரூல் லைக் இந்த ஐபிஎல் தான் ரூலே கொண்டு வந்தானுங்க. அது 11th ஓவர்ல மாத்த வேண்டியது வந்து ஏதோ லேட்டா தான் மாத்துறாங்க நினைக்கிறேன். இவங்க கேட்பாங்களா இல்ல எப்படின்னு எனக்கு புரியல. அவங்களே மாத்துவாங்க. அம்பையர் சொல்றது அம்பையர் பாலை பார்த்துட்டு டியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாத்துறது தான். ஓகே. இந்த மாதிரி டியூ இவ்வளோ இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் சேசிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ தெரியல. அதான் இன்னைக்கு மேட்ச் அட்லீஸ்ட் லைக் 240 250னா கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அவங்க அடிச்சு ஆடுவானுங்க. 2 டீமுக்கும் ஈக்குவலான சான்ஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓவராக டில்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் யாராச்சும் இதை சொல்றீங்களா? இதை பற்றி ஏதாச்சும் மாற்று கருத்து? ஆனா அது கரெக்டா ப்ரெடிக்ஷன் தானே. இப்போ வந்து அசாம் இப்போ கவுஹாத்தி வந்துட்டு ஒரு ஹையர் எலிவேஷன் ஏரியா தானே. கண்டிப்பா டியூ இருக்கும் செய்யும். அதெல்லாம் கரெக்ட். லைக் நான் தான் சொல்றேன்னா இப்போ பேசிக்காக டாஸ் தோத்துட்டேன்னா உனக்கு செம்ம டிஸ்அட்வான்டேஜாக போயிடுதுல. லைக் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஹைதராபாத் மாதிரி இடத்துல ஆடுறேன்னா உனக்கு டாஸ் தோத்தாலுமே டியூ அவ்வளவோ இல்லை. ஸோ 2 டீமுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குன்ற 250 அடிக்க. புரியுது. மேக் சென்ஸ். ஆனா அகைன் ஆனா அது ஜியோகிராபிக்கலாவே பிரச்சனை இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்பனா ஆடவே கூடாத மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கும். இல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி பிட்ச் ஃபிளாட் பிட்சஸா ரெடி பண்றேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் ஆமா இது ஒரு இடத்துக்கும் ஒரு சில வருவாரு. கொஞ்சம் சேப்பாக் பார்த்திருந்தாலும் லைக் அந்த அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு பெருசா கிடையாது. ஐ திங்க் ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஐ மீன் குவாஹாட்டியில தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இந்த மாதிரி மேட்சஸ் கொஞ்சம் போர் தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் லோ ஸ்கோரிங்கு ரொம்ப பிச்சு டர்ன் ஆகுது. டியூவே இல்லைன்னா லைக் சேப்பாக் மாதிரியாச்சு கொஞ்சம் ஈவன் மேட்சாக இருக்கும். இன்னைக்கு அவனுங்களே அதான் ட்ரை பண்ண மாதிரி தெரியல. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவனுங்களே சரி நிறைய போச்சுன்னு ஆட்டுறானுங்க. ஒரு விக்கெட் எடுக்கவும் ட்ரை பண்ணல. சும்மா எனிவேஸ் இன்னைக்கு மேட்ச் யாரு உங்களுக்கு புஷ் மேன் ஆஃப் த மேட்ச்? அவர் உனக்கு யாரை மேட்ச் ஒன் மூவ் ஏதாச்சும் இருக்குண்ணா? மேட்சே பார்க்கணும்பா. சும்மா ஸ்கோர் கார்டு பார்த்து சொல்கிறேன் யாராச்சும். இங்க பார்த்தோம்னா இவரு மோயின் அலி சொல்ல மாட்டேன். 5 from 12 கலாய்க்கிறேன் இப்போ. இல்ல நான் போயிட்டாரு. அதனால கொஞ்சம் வன்மத்துல சொல்றேன். குவிண்டன் டி காக் எல்எஸ்டி பிளேயர். அப்படியே போறோம் அப்படியே ஆகுமா? இப்படி ஆடல. ஆனா எல்எஸ்டி பிளேயர் தான் அவன். ஆடலையா? இந்த வாட்டி மிஸ் ஆகாது. யாருக்கு அவளை இது பண்ணிட்டாரு சொல்றேன். ஓகே ஒன்மா யாராச்சும் இப்படி ஸ்கோர் கார்டு பார்த்து சரி இவன் தான்டா கண்டிப்பா நல்லாவே ஆடல. எதுக்கு இந்த செக்ஷன்? இது எல்லா மேட்ச்லயும் இந்த செக்ஷன் இருக்குடா. இந்த மாதிரி அம்பையர் நல்லா பண்ணாங்க. அதனால சொல்லியா பண்றான் டெய்லி. போன மேட்ச் இந்த மேட்ச் வந்து அம்பையர் வந்து அக்யூரேட்டா சொன்னாரு. அதாவது புஷ் யோசிக்கிற கேப்ல ஒரு மேட்டர் சொல்றேன். புஷ் வந்து கிரிக்கெட் கத்துக்கிறதுக்காக சிலதெல்லாம் பார்க்க சொன்னேன். லப்பர் பந்து அப்புறம் பைரவால வந்து ஒரு 30 minutes பைரா இது அதான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கணும். நான் லப்பர் பந்து பார்க்க சொன்னா
வந்து சொல்றான் when your friend forces you to watch a masterpiece but it's boring along the way சொல்லி லப்பர் பந்துன்னு டேக் பண்ணி போடுறான். சும்மா ஹியூமர்னு சொல்லி கீழே சொன்னேன். ஆதி உடனே அதுதான் எனக்கு அமுச்சு விட்டான். எனக்கு வேற அமுச்சு விட்டான். வேற படமா ஓப்பன் ஆகி மருந்து அமிச்சேன். எல்லாருக்கும் அது அனுப்புனாங்க. பரவாயில்ல புஷ், எல்லாருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புறல அந்த எஃபோர்ட். அதான் யோசிச்சியா என்ன வன்மை யாரு, அன்பு மேலையா கெத்து மேலையா? மேன் ஆஃப் தி மேட்ச் யார் கொடுத்தாங்க ஆக்சுவலா? குவிண்டன் டிகாக்கா இல்ல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனே கொடுத்தாங்க. ஓகே, பட் ஆக்சுவலா வேற யாருக்கு போக வேண்டியதுன்னா வன்மம் கூட சொல்லலாம். நீ ஒரு சரி ரொம்ப ஃபிக்ஸேட்டடா இருக்க. சரி அது மேன் ஆஃப் தி மேட்ச்ல உனக்கு பிடிச்சது எல்லாம் பிடிக்காது இன்னைக்கு பிளேயர் மேட்ச்ல? மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து டிகாக்கா அலானாப்ல நல்லா இருந்துச்சு. அதான் அந்த இவன் சொன்னீங்க ஸ்பென்சர், அவன் ஏதோ கேவலமா ரன்ஸ் கொடுத்திருக்கான். ரெஸ்பெக்ட் ப்ரோ, உண்மையாலே கரெக்ட்டா சொல்றீங்க. எனக்கு வந்துட்டு வன்மோனா அது வன்மன் சொல்றதே என்ன சொல்றது இல்ல. ஹெட்மேர் வந்து சிரிப்பு வருதா? அவன் பண்ணதெல்லாம் அந்த ரெண்டு பால் வந்துட்டு ராஜ்சேகர் ரெண்டு பண்ணிட்டு இருந்தாரு சம்மந்தமே இல்லாம. அப்போ பிரச்சனை ஹெட்மேர் மட்டும் தான் மாதிரி சிரிப்பு வருது. இல்லை ஹெட்மேர், ஆர்ச்சர், நரேன், ரசல் இவங்களெல்லாம் பார்த்தா கட்டு அப்போ ஓகே. உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து QDK தான். சோ நான் செம சென்சிபிளா ஆடினான். வன்மோன்னு சொல்ல முடியாது. ஹசரங்கா அவன் என்ன பண்ணான்னு எனக்கு புரியவே இல்ல. பேட்டிங்ல ஒன்னும் பண்ணல, பவுலிங்லயும் பண்ணல. அப்போ ஸ்ரீலங்கா கார்த்திக் சுப்ராஜ்லாம் ஜெகமச்சந்திரன் எடுத்தாரே பாத்தியா இல்லையா நீ? செகண்ட் அதுக்கே அப்படி சொல்ற. அடுத்த படம் வருதுல்ல ரெட்ரோ, காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெட்ரோ ரிவ்யூ சந்திப்போம். அந்த புக்ல தான் இருக்கான் இவன் நிறைய. இப்பதான்டா புரியுது. ஓ ஆமா ஆமாடா. ஓகே ஐயோ டைம் டு கெட் a haircut. ஓகே எனிவேஸ் அப்புறம் நான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் ரஹானே. ஏன்னா அவர் டாஸ் ஜெயிச்சு கொடுத்தாரு, அதனால ஒரு வன்மோனா ஐ திங்க் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் மேலே ஜென்ரலாக நினைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் ரைட்டாக ஃபக்கப் பண்ணுற மாதிரி இருக்கு. ரியான் பராக் மேலே கொஞ்சம் ப்ளேம் விழுது. அவனுக்கு தான் பண்ணுறானுங்களா இல்லை ரியான் பராகே எப்படி பண்ணுறானான்னு தெரில சரியா எனக்கு. ஸோ அண்ட் ஜூரல் ஒழுங்காக யூஸ் பண்ணாதது, ஹெட்மேர் ஒழுங்காக யூஸ் பண்ணாதது, அவனுங்களாம் ரீட்டைன் பண்ணியிருக்கானுங்க வேறு இதில். ஸோ அவ்வளோதான். எனி க்ளோசிங் தாட்ஸ் இன்னிங் மேட்ச்க்கு? எப்படி எனி ஒன்? It's a dead rubber match. Yeah. So nothing much to say. Hopefully no one watched 20 overs of each innings. அப்படி பார்த்திருந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க கண்டிப்பா. ஓகே வெல் நெக்ஸ்ட் நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு குட்டி ப்ரிவியூ ஆர் ப்ரெடிக்ஷன். LSG vs SRH சரியான பேட்டிங் தான் இருப்பாங்க நினைக்கிறேன் ஹைதராபாத். Probably SRH first batting na 300 loading. எனக்கு என்னமோ நாளைக்கு LSG bowling ஒரு கம்பேக் கொடுக்கறாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு பண்ட் போன வாட்டி விட்ட அந்த ஸ்டம்பிங் பேட்டிங் எல்லாத்தையும் பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆமாமா பிடிச்சதான் ஆகணும். 27 கோடி எடுத்திருக்காங்க. போன வாட்டி எனக்கு கிரவுண்ட்ல திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டியும் ஒழுங்கா பண்ணலடா, கண்டிப்பா பிடிச்சி விட்டுருவாங்க. பட் அதர் தென் தட் ஐ திங்க் நாளைக்கு உண்மையாலே சுக்கி சொன்ன மாதிரி அவனுங்க 300 அடிக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும் ஐ திங்க் எல்லாம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய நாளைக்கு மட்டும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துறானா அவன் உண்மையான வின்னர் அவன் தான். அவனுங்களை அட்லீஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் எதுவும் பண்ணாமல் பார்த்துப்பான். அது வரைக்கும் சந்தோஷம். பட் அவனுங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆர்ஆர் கூட தான் அனுப்பிச்சானுங்க 286. நாளைக்கு ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் யாராச்சும்? It's SRH. SRH winning by 90 runs. அக்னேஷ் ரன் வந்து 2.9 overs இருக்காங்க நினைக்கிறாங்க. இல்ல அடுத்து அவங்க போயிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். அப்புறம் எனக்கு என்ன 2.4 LSG நாளைக்கு வந்து ஒரு சொல்ல தெரியல எனக்கு. தெரியாதுடா சொல்றது வேலை சம்திங் புல் ஆஃப் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. ஒரு பவுலிங் ஃபர்ஸ்ட் கொடுத்தா கூட ஒரு 200லேயே அப்படியே இது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னு தெரியல. தோத்தா ஒரு க்ளோஸ் காலா இருக்கும்னு நினைக்கிறேன். கேவலமா போக மாட்டாங்க பார்க்கலாம். ஏன்னா SRH பவுலிங்கும் அவ்வளோ இல்லை.
பட் எஸ்எல்சி பேட்டிங் அவ்வளோ இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் எஸ்ஆர்எஸ் தான் எல்லா இதுலேயும் ஜாஸ்தி வராங்க. ஸோ ஷெரில் தாக்கூர் வந்து பண்ண வாய்ப்பு இருக்கு. வச்சு பார்த்தீங்கன்னா ஆமாம், விக்கெட் கொடுத்துருவாரு. ரெக்கார்டை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு நாளைக்கு வந்து 70 பிரேக் பண்ணி. சரி, இல்லை இன்னைக்கு ஆட்சி நல்லா தான் போட்டான் ஃபர்ஸ்ட் 2 ஓவர். அப்படியே ரஹானி தான் பயப்படுறாப்ல ஆடுறதுக்கு. அப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் 2. ஆமாம் ஆக்சுவலி ஆர்ச்சர் நல்லா போட்டான் இன்னைக்கு கம்பேக் கொடுத்துருக்கான். ஷட்டில் தக்கர் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் போட்டோம். ஸோ மேலே ஒன்றத்தை கொட்ட வேணாம் அப்போ. ஸோ இல்லை இல்லை இது ஆட் பண்ணிடுவாங்க பார்த்தீங்க. ஸோ அவ்வளோதானே, வேற ஏதாச்சும் ஃபைனல் தாட்ஸ்? நாளைக்கு சந்திப்போமா அப்படின்னா? இந்த வீடியோ நல்ல வேலை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. என்னது ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோச்சு நான் ஒழுங்காக வந்திருக்கேன். லோ எஃபர்ட் வீடியோவே லோ எஃபர்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்க. ஒரு சரி ஓகே, அப்போ நான் அவுட்ரோ கொடுத்துட்றேன். Salute. Salute. See you in the next video. Bye guys. Bye bye.